இன்னைக்கு மத்திய அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம். ஒன்றிய பிரதமர் நம்ம நாட்டுக்கு வந்து 9 முறை பிரச்சாரத்துக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் எப்படி பேசினாரு பாத்தீங்களா? एक डिलाइट छोड़ चुका है और की बार फिशरमैन कम्युनिटी के लिए 4 चौका है. एग्रीकल्चर पीपुल समृद्धि के लिए 4 चौका है. 4 चौका है. மீனவர்களும் விவசாயிகளும் மிக சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் 400 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம். 4 चौका है இல்ல, 3 चौका है இல்ல, 2 चौका है के ததிகினந்தம் போட்டு இன்று சந்திரபாபு நாயுடு அவர்களையும் நிதிஷ்குமார் அவர்கள் என்ற 2 கைத்தடிகளை வைத்து ஊன்றிய கொண்டு நொண்டி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியின் அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒன்றிய பிரதமர் இங்க வந்தப்ப பேச்சுகளை பார்க்கணுமே, எங்க பார்த்தாலும் திருக்குறள், ஆதம்புர அபர்யம் கல்ல. உங்களை யாரையும் அதெல்லாம் சொல்ல சொன்னா? உழுதுண்டு பால்பார் பால்பார் மாற்றுபார் தொல்துண்டா பென்சல் பார். திருவள்ளுவர் கண்ணீர் விட்டு அழுகுறார். வாசிக்க தெரிஞ்சா ஒழுங்கா வாசிங்க. இப்படி ஏன் திருக்குறள் இப்படி வாசிக்கிறீங்க? கோயம்புத்தூர்ல போய் மருதமல்ல முருகனுக்கா அரகரா, முருகன் எங்காலையும் போடுவாங்க அரகரா. நீ அங்கிருந்து இப்ப எதுக்கு வந்து அரோகரா போடுறானா? முருகன் பேரை சொன்னா ஓட்டு போடுவாங்க நினைச்சு போட்ட. ஆனால் அந்த முருகன் ஜெயிச்சிட்டாரு. முருகன் பேரை சொல்லி ஓட்டு கேட்ட பாஜகவுக்கு தமிழக மக்கள் வைத்தார்கள் மிகப்பெரிய ஆப்பு. அது வைத்த பிறகும் தமிழகத்தை ஏன் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், எங்களுடைய தமிழக முதல்வருக்கு எந்த பேரும் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். யார வேணாலும் நம்பிடலாமா? இந்த வீட்டுல கணவருக்கு நேரு எதிராக சண்டை போடுவாங்கல்ல சில மனைவிய, அவங்கள 100% நம்பலாம். காப்பி போட்டு கொண்டாடி அண்ணா காப்பி, சும்மா காப்பி. ஒரு பொம்பளை சும்மா நிற்கிறத உடனே காப்பி டீக்கா. இந்த அம்மாவை நம்பி குடும்பம் நடத்தணும். கத்துமே ஒழிய ஒரு பிரச்சனை இருக்காது. இன்னொரு டைப் இருக்கான், காப்பி போட்டு கொண்டாடி வாய்ப்புலயே முனைகிட்டே எல்லா மேட்டரையும் பேசிட்டு இருப்பாங்க. காப்பி நடந்துட்டு இருக்கான். 3வது வகை ஒரு அம்மா இருக்கு, காப்பி போட்டு கொண்டாடி மாமா காப்பியா மாமா, என்னையவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மாமா, காப்பி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் மாமா, என் உசுரையே நான் வச்சிருக்கிறேன் மாமா உங்க மேல, என் தெய்வா. காலை தொட்டு 15 தடவை கும்பிடு, காப்பி போட்டு தரல. இந்த 3வது வகை யாருன்னா அதான் நரேந்திர மோடி தான். வாய் மட்டும் இவ்வளவு நீளத்துக்கு பேசுவாரியா, ஆனா ஒரு மேட்டர் இது வரைக்கும் செய்யல. இதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு மதுரையில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை. அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டித்தரேன்னு சொல்லி இன்னைக்கு அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி அந்த மருத்துவ கல்லூரி கட்டிடுவாங்கன்ட்டு 4 முறை அந்த கல்லூரிக்கு அட்மிஷன் போட்டு அந்த கல்லூரியில மருத்துவ மாணவர்கள் இப்ப எய்ம்ஸ் மருத்துவமனை அந்த கட்டடத்தில் படிச்சிட்டு இருக்கேன். அங்க போய் உட்கார்ந்தா குட்டிச்சவத்துல தான் உட்காரணும். எல்லாம் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில இன்னைக்கு 4th இயர் படிச்சுட்டு இருக்கேன். கட்டடமே இல்லாம 4வது வருஷம் முடிச்சுட்டேன். எங்களுடைய வருங்கால தமிழகம் இளைஞரணி செயலாளர் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அந்த செங்கலை தூக்கி காட்டின பிறகு இன்னும் நரேந்திர மோடிக்கு புத்தி வரவில்லை. எய்ம்ஸ் மருத்துவமனைக்குரிய நிதியை ஒதுக்கி அந்த கட்டடத்தை கட்டுங்கன்னு. இதுலயே அவங்களுடைய வண்டவாளம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. யார வேணாலும் நம்பலாம். இந்த கூழ கும்பிடு போற ஆளை மட்டும் நம்பவே கூடாது. ஜவஹர்லால் நேரு எப்படி கும்பிட்டாரு? அவருடைய படங்களை பாத்தீங்கன்னா இப்படிதான் இருப்பாரு, ஆசியாவின் ஜோதி. அதே மாதிரி லால் பகதூர் சாஸ்திரி இப்படி கும்பிடுற மாதிரி போட்டோ இருக்கும்.
இந்திரா காந்தி அம்மா இப்படி கை காட்டுவாங்க, இல்லாட்டி கும்பிடுவாங்க. எல்லா பிரதமர்களும் இப்படி கும்பிட்டு தான் பார்த்திருக்கான். ஆனா நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி கும்பிடு பாத்தீங்களா? என் தமிழ் சொந்தங்கள, தமிழனாக பிறப்பதற்க நான் ஆசைப்படுகிறேன். தமிழனா பிறக்கிறதுக்கு ஆசைப்படுறாராம். யார்கிட்டயா அந்த காது குத்துற வேலை? தமிழ் சொந்தங்களே ஆகா ஓகான 9 தடவை இங்க வந்தாரு. யார வேணாலும் நம்பலாம். நம்மளை எதிர்த்து பேசுற வேலைக்காரன் நமக்கு சின்சியரா இருப்பான். நம்ம சொல்ற வேலையை முதல்ல செய்யாம அதுக்கப்புறம் செய்யறவே வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருப்பான். ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் பேர் முனியாண்டி. முனியாண்டி ஐயா சொல்லுங்க ஐயா, வாங்க ஐயா, ஐயா முனியாண்டி ஐயா தெய்வமே சொல்லுங்க ஐயா தான் இருப்பேன். முனியாண்டி கலெக்டர் இருந்தா முனியாண்டி மாதிரி ஒரு வேலைக்காரன் கிடைக்கணும்டா. மனுஷனே இல்லடா. ஆகாகா ஓகான்னு அவனை புகழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் கலெக்டர் அவர் பங்களால ஒரு கேணி இருக்கு, தண்ணியை இறைச்சி குளிச்சுக்கிட்டு இருக்காரு. கலெக்டர் தவறி கலெக்டர் கிணத்துல விழுந்துட்டாரு. முனியாண்டி கலெக்டர் கிணத்துல இருந்து கத்துறாரு. முனியாண்டி 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 வந்துட்டான். தெய்வமே ஐயோ ஏன் ராசா கிணத்துல விழுந்துட்டியா? என் ராசா, என் தெய்வமே, என் சாமி கைத்த போடுறான். கலெக்டர் புடிச்சு மேல வர்ற. ராசா முனியாண்டி முனியாண்டி நல்லா புடிச்சுக்கடா, விட்டுறாதரா. திடீர்னு இன்னொரு வேலைக்காரன் ஒரு ஆர்டரை கொண்டு வரேன். கலெக்டர் மாற்றப்பட்டார் பக்கத்து மாவட்டத்துக்கு. விட்டுட்டான் கைத்த முனியாண்டி. கலெக்டர் மேட்டர் முடிஞ்சிருச்சு. அப்பதான் கலெக்டர் ஆஸ்பத்திரியில ஐசியூல வச்சிருக்காங்க கலெக்டர். முனியாண்டி வேலையை காமிச்சுடா. வேற யாரும் இல்ல, ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி தான் இந்த கேட்டகரியை. மிகப்பெரிய கூளை கும்பிடும், மிகப்பெரிய வாய்ஜாலத்தையும் செய்து இன்னைக்கு தமிழக மக்கள் 40 தொகுதிகளிலும் தோற்கடித்து விட்டார்கள் என்று எங்களை புறக்கணிக்கிற பட்ஜெட்டை இன்று அறிவித்திருக்கிறீர்கள். ஆனா என் தலைவன் தமிழக முதல்வர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கும் போதுதான் திமுகவுக்கான தலைவர் என்று நான் முதலமைச்சர் ஆனேனோ, எனக்கு வாக்கு போடாதவர்களுக்கும் நான் திட்டத்தை அறிவிப்பேன் என்று ஜனநாயகத்தை அறிவித்த ஒரு தலைவர் நம் தளபதி மு க ஸ்டாலின்.